காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து குக்கரில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, அன்னாசி பூ ஒன்று, பட்டை வந்து ஒரு சின்னதாக ஒரு துண்டு போட்டுக்கோங்க, 2 ஏலக்காய், அப்புறம் வந்து கடல்பாசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வந்து எப்போவுமே வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து அதிகம் போட்டிங்க அப்படின்னா அது தக்காளி ஒரு மாதிரி ஆயிடும். எப்போவுமே பிரியாணி வந்து அதிகமாக செய்யும்போது பிரியாணி செய்யும்போது எப்போவுமே வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ரம்பா இலை, இதுவுமே இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரம்பா இலை எண்ணெய் கூட போடலாம். எண்ணெய் கூட போட்டோன்னா வந்து ரொம்ப வெடிக்கும். அதனால் நான் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அப்படி ஒரு கருத்து அப்படிலாம் வரவே கூடாது. மீடியமாக இருந்தால் போதும். ரொம்ப வெங்காயத்தை வந்து கறிய விடாதீங்க, ரொம்பவும் ப்ரௌன் ஆக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சிக்கன் வேகிறதுக்குள்ள நம்ம உப்பு ஆட் பண்ணணும் அப்படின்னால வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அது கேப்பில் நம்ம வந்துட்டு முட்டை வேக வச்சிடலாம். நான் வந்து ஒரு 4 முட்டை வேக வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான் வந்து பிரியாணி அரிசி இந்த மாதிரி ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். நல்லா பொடி அரிசியாக இருந்தது. 1 கிலோ 100 ரூபா தான். அந்த அரிசி வாங்கி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக போடாதீங்க, உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போடுங்க. பிரியாணிக்கு வந்து ஓவர் இஞ்சி பூண்டு ஸ்மெல் இருந்தது அப்படின்னா நல்லாவே இருக்காது. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு அடி பிடிச்சிரும். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து வெட்டி வச்சுக்க 2 தக்காளி வந்து பெருசாக இருந்தாலும் 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு வந்துட்டு நல்லா பச்சை மிளகா நல்லாயிருக்கும் போட்டிங்க அப்படின்னா காரம் எப்போவுமே சூப்பராக இருக்கும் காரத்துக்கு. நீங்கள் வந்து உங்களோட காரத்தை அனுசரித்து நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து தனி மல்லிப்பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி எல்லாமே நல்லா வெந்து அதுலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி வரணும், அப்போ நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் வந்துட்டு வத்தல் தூள் கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பாப்பா வந்து காரம் வேண்டான்னு சொல்லிட்டேன், அதனால் வந்துட்டு நான் வந்து வத்தல் தூள் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அவங்க காரம் அதிகமாக தான் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் வந்து காரம் வந்து குறைச்சே சேர்த்துட்டேன். அதனால் பாப்பா வந்து விரும்பி சாப்பிட்டா, சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துட்டுருக்கட்டும். நல்லாவே உங்களுக்கு தெரியும், நல்லாவே எண்ணெய் தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் மஞ்சள் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கு வந்து மஞ்சள் சேர்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இதுலேயுமே கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய சேர்க்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டுலாம் போட்டோம் இல்லையா, அப்புறம் வந்துட்டு அந்த அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இடைக்கரைக்கு லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடைக்கரைக்கு லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன் எடுத்து நம்ம வந்து அதில் போட்டுடலாம். அந்த நல்ல மசாலாஸ் எல்லாமே அந்த சிக்கனில் வந்து இறங்கணும்.
அந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம கூட உப்பு சேர்க்கறனால வந்துட்டு இப்போ சும்மா லைட்டாக சிக்கன் வேகிறக்காண்டி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்தப்பறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சிக்கன் நல்லா தரனாலே நல்லா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு குக்கரை வந்துட்டு ஒரு கேஸ்கட் இல்லாமல் மூடி வைக்கணும். வந்துட்டு தயிர் கொஞ்சம் கூட ஊற்றிடலாம். தயிர் வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் வந்து நிறைய ஊற்றினீங்க அப்படின்னா அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். கேஸ்கட் இல்லாமல் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம அதில் வந்துட்டு மல்லி எல்லாம் புதினா ஆட் பண்ணியிருக்கேன். பட் அந்த மல்லி எல்லாம் புதினால வந்து கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கை அளவுக்கு மல்லி எல்லாம் புதினா 2மே சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த உலக்கில் தண்ணி டம்ளரில் பாத்திரத்தில் எந்த இதில் நீங்கள் எடுக்கீங்களோ சேம் அதே அளவில் தான் நீங்கள் வந்து பிரியாணி தண்ணி ஊற்றணும். நான் வந்து 1 உலக்கு அரிசி எடுத்து நான் 2 உலக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தயிர் வந்து ரெடி பண்ணலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நைஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா நீளமாக நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்துட்டு நான் வந்து தயிரும் கருவேப்பிலை உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகா மல்லியில் கூட ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் வந்து பாப்பா சேர்க்கண்டாம் அப்படின்றதுனால சேர்க்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக வினிகர் சேர்த்துருக்கேன். இந்த வினிகர் சேர்த்தது எல்லாமே ஒரு பச்சை மிளகா வந்து நீங்கள் வந்து அப்படியே தூக்கி வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் இதுலேயுமே கருவேப்பிலை மட்டும் தான் போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நம்மளோட தண்ணி நல்லாவே கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி எல்லாமே எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா அரிசி வந்து நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசியெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். திரும்ப வந்து நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து குடித்து பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பதத்துக்கு வந்து அதுக்கப்புறம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணி வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஸ்கட் போட்டு அந்த குக்கரில் வந்து கேஸ்கட் போட்டுட்டு மூடி வந்துட்டு விசில் எதுவுமே வைக்க வேண்டாம். அந்த குக்கர் விசிலில் லைட்டாக தண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி வந்ததுக்கு இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி தண்ணி வரும். தண்ணி வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த விசில் இந்த ஏர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் தராங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முதிரியாக ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் சேர்த்துவாங்க, இல்லைன்னா உங்களோட இஷ்டம். இந்த மாதிரி நெய் ஊற்றிட்டு அந்த கேஸ் கட் எடுத்து திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும். தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி இதேமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.